இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வேகன்சி கார்டைட் ஃபேக்ட்ரி அரவங்காடு. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தது 16th March 2026. ஸோ இந்த முனிஷன் இந்தியா லிமிடெட், அதாவது இந்த வெடிமருந்து ஃபேக்ட்ரி டிஃபென்ஸுக்கு கீழே வருது. டிஃபென்ஸுக்கு மாத்திரம் இவங்க வெடிமருந்து சப்ளை பண்ணுறவங்க. இவங்க 1 year அப்ரெண்டிஸ் நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சீஃப் ஜெனரல் மேனேஜர் கார்டைட் ஃபேக்ட்ரி அரவங்காடு யூனிட் ஆஃப் முனிஷன் இந்தியா லிமிடெட் அப்படின்ற இந்த ஃபேக்ட்ரி தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் அப்படின்றது ஒரு 1 yearக்கான ட்ரைனிங். ஸோ இந்த 1 year வந்து டிப்ளமோ டிகிரி 2 படித்தவங்களுக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஜுவேட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு 14 வேகன்சி இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு 5 வேகன்சி இருக்குது. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வேகன்சி படித்தவங்களுக்கு 1 வேகன்சி இருக்குது. ஸோ மொத்தமாக 20 வேகன்சி கிராஜுவேட் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு. ஸோ டிப்ளமோ வந்துட்டோம் அப்படின்னா டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு 14 வேகன்சி, டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு 4 வேகன்சி, டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு 1 வேகன்சி, அதே மாதிரி டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு 1 வேகன்சி. மொத்தமாக 20 வேகன்சி டிப்ளமோ படித்தவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக இந்த 40 வேகன்சிக்கும் ஏஜ் லிமிட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 23 வயசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது நீங்கள் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் யூஜிசி அப்ரூவ்டு இன்ஸ்டிடியூஷனில் ஃபுல் டைமில் நீங்கள் டிகிரி ஆர் டிப்ளமோ படிச்சிருக்கணும். அவங்க கேட்டிருக்கிற அந்த டாப்பிக்கில் அந்த சப்ஜெக்டில் நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ செலெக்ஷன் அப்படின்றது எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது. ஒன்லி நீங்கள் டிகிரியிலோ டிப்ளமோலையோ நீங்கள் வாங்குகிற மார்க்கு சிஜிபிஏ ஆர் பர்சன்டேஜ் இதை வச்சு மாத்திரம்தான் உங்களோட செலெக்ஷன் அப்படின்றது இருக்க போகுது. ஸோ இதை தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் வந்து 1 yearக்கான ட்ரைனிங். 1 year முடிஞ்ச இந்த 1 yearல ட்ரைனிங்கு ஒரு மந்த்துக்கு வந்து உங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்ட், ஒவ்வொரு மந்த்தும் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் உண்டு. கிராஜுவேட்டுக்கு தனியாக ஸ்டைஃபண்டு, அதே மாதிரி டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு தனியாக ஸ்டைஃபண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதை தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எண்ட் ரிசல்ட்டு, நீங்கள் டிப்ளமோ டிகிரி எது படிச்சிருந்தாலும் உங்களோட எண்ட் ரிசல்ட்டுக்கும் இந்த ட்ரைனிங் பீரியடுக்கும் நடுவில் 1 yearக்கு மேலே கேப் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த அஃபிடவிட் என்ன அப்படின்னா, நான் வந்து இந்த எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி எந்த விதமான ட்ரைனிங்கோ ஜாபோ 1 yearக்கு மேலே எனக்கு இல்லை, நான் எந்த விதமான ட்ரைனிங்கோ இல்லை ஜாபோ வந்து 1 yearக்கு மேலே அட்டன் பண்ணலை அப்படின்ற அந்த அஃபிடவிட் வந்து நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி நல்ல ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கிறவங்க தான் இந்த ட்ரைனிங்க்கு செலக்ட் பண்ணுவாங்க. ஸ்டைஃபண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கிராஜுவேட்டாக இருந்தால் 12,300 per month கொடுப்பாங்க. டெக்னீஷியன் அதாவது டிப்ளமோவாக இருந்தால் 10,900 per month வந்து உங்களுக்கு தரதாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே வர்றது அப்படின்றதுனால ரிசர்வேஷனோ ஏஜோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோ எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து அவங்களோட ரூல்ஸ் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு கீழே வரும். ஸோ உங்களுக்கான ரிசர்வேஷன் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ஊட்டி வரைக்கும் போக வேண்டியிருக்கும். அதுக்காக நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கோ இல்லை ட்ராவலிங் அலவன்ஸோ எதுவுமே தரமாட்டாங்க. அது எல்லாமே உங்கள் ஓன் காஸ்ட்டு. அப்ளிகேஷன் அப்படின்றது உங்களுக்கு ஆன்லைன் கிடையாது, ஆஃப்லைன் தான். நான் கொடுத்துருக்க லிங்க்ல போய் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கு கீழேயே அவங்க அப்ளிகேஷன் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து ஃபோட்டோ ஒட்டி அவங்க கேட்டிருக்க அட்டாச்மெண்ட்ஸ், அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதே மாதிரி நீங்கள் யார் அப்படின்ற கேஒய்சி, ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், அந்த மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணி அவங்களுடைய அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து ஹார்ட் காப்பியாக தான் அனுப்பணும். ஸோ அந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா தி சீஃப் ஜெனரல் மேனேஜர் கார்டைட் ஃபேக்ட்ரி அரவங்காடு, தி நீல்கிரிஸ், தமிழ்நாடு, பின்கோடு 643202. இந்த அட்ரஸ்க்கு 21 daysக்குள்ளே அனுப்பிச்சிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்தது 16th March 2026. ஸோ 21 நாளைக்குள்ளே இந்த அப்ளிகேஷன் வந்து அவங்களுக்கு ரீச் ஆகிடணும். இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துறேன். இந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்கனாவே நோட்டிஃபிகேஷன் போயிடும். அதுலேயே உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட்டும் இருக்குது. இதை தவிர வந்து நோட்டிஃபிகேஷன் டேட்டும் எண்ட் டேட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் வாய்ப்பு இல்லை அப்படின்னா இன்டர்ன்ஷிப் வாய்ப்பு பார்த்தீங்கன்னா
பெரிய பெரிய காலேஜ்ல படிக்கிறவங்களுக்கோ, இல்ல நெறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கவங்களுக்கு, இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஈஸியா கிடைச்சிரும். இந்த மாரி ஸ்டூடண்ட்ஸ்க்கெல்லாம் ஈஸியா கிடைச்சிரும். ஸோ இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்காத ஸ்டூடண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்டின்னா, இந்த வீடியோ பார்த்தீங்க அப்டின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ குடுங்க. அவங்களும் அப்ளை பண்ணி இந்த 1 இயர் அப்ரன்டிஸ் ட்ரெய்னிங் முடிக்கட்டும். இது மூலமா அவங்களோட லைஃப் வந்து பெட்டரா, நல்ல பிரைட்டா ஃபியூச்சர் வந்து செட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த லிங்க ஷேர் பண்ண எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேற ஏதாவது ஒரு வேக்கன்சி வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.